உலகில் எங்கும் இல்லாத அளவிற்கு அதிகமான கோவில்களை கொண்ட ஒரே நாடு இந்தியா. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கணக்கற்ற கோவில்கள் உண்டு. அதன் மூலம் பல சுற்றுலா பயணிகளையும் இது ஈர்த்துள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் பலர் இந்திய கோவில்களில் வழிபட்டதனால் அவர்களது வாழ்க்கை மாறியது என்று கூறும் கதைகளும் ஏராளம். இப்படி பலரது வாழ்க்கையை மட்டும் மாற்றாமல் பலர் வியந்து பார்க்கும் அளவிற்கு ஏகப்பட்ட மர்மங்களையும் பல இந்திய கோவில்கள் தன்னுள் புதைத்து வைத்துள்ளன. அப்படி பலர் வியந்து பார்த்த மர்மமான 5 கோவில்களை பற்றித்தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். காடு மல்லேஸ்வரர் டெம்பிள் 1997ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் ஒரு காலி இடத்தில் கோவில் கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பித்த அந்த அரசு மிகவும் அதிசயமான ஒன்றை கண்டுபிடித்தது. கோவில் கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்ட வேலையாட்கள் திடீரென அதன் அடியில் கோவில் போன்ற சிகரத்தை கண்டுள்ளனர். இதனை உடனே அகழ்வாராய்ச்சி செய்ய மேற்பரிந்துரை செய்தது அந்த அரசு. அதனை முழுவதுமாக அலச ஆரம்பித்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குளத்தினையும் நந்தியையும் கண்டுபிடித்துள்ளனர். அப்போது நந்தியின் வாயில் இருந்து சிறிதளவு தண்ணீர் மட்டும் விடாமல் வந்து கொண்டே இருந்ததாம். இறுதியாக சிவன் சிலையுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் நந்தி வாயில் இருந்து வந்த தண்ணீர் சிவனின் மேல் விழுவதை கண்டு மிகவும் அதிர்ந்து போயுள்ளார்கள். இன்று வரை அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. லேபாக்ஷி டெம்பிள் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள லேபாஷி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளதுதான் இந்த லேபாஷி கோவில். பல வித்தியாசமான சிலைகளை கொண்ட இந்த கோவில் விஜயநகர கட்டிட தொழில்நுட்பத்தின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. ஒற்றை கல்லினால் செதுக்கப்பட்ட 27 அடி நீளமும் 15 அடி உயரமும் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி சிலை இங்கு இருப்பது இந்த கோவிலின் முக்கியமான சிறப்பாகும். பிரம்மாண்டமான சிவன் சிலை, கட்டி முடிக்கப்படாத மண்டபம், சீதையின் கால்தடம் என பல பிரம்மாண்டங்களை கொண்ட இக்கோவிலில் ஒரு மர்மமான விடயமும் உள்ளது. அதுதான் தொங்கும் தூண். 70க்கும் மேற்பட்ட தூண்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கோவிலில் ஒரு தூண் மட்டும் தரையினை தொடாமல் தொங்கியபடி உள்ளது. பல பிரிட்டிஷ் வல்லுநர்கள் இதை நகற்ற முயற்சித்த போது தோல்வியை கண்டது மட்டுமல்லாமல் இதனை அசைத்தால் கோவில் முழுவதும் அசைவதை கண்டுள்ளனர். இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பை பார்த்து பல ஆராய்ச்சியாளர்கள் வியந்து போயுள்ளனர். ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் டெம்பிள் இந்தியாவில் இருக்கும் பல கோவில்களுக்கு மக்கள் அங்கு சென்றால் நல்லது நடக்கும் என்று எண்ணித்தான் செல்கின்றனர். ஆனால் ஒரு சில கோவில்களுக்கு மட்டும் அதன் வித்தியாசமான அமைப்பை பார்க்க வேண்டும் என்றே செல்கின்றனர். அப்படி பல மக்கள் விரும்பி அதன் வித்தியாசத்தை பார்க்க செல்லும் கோவில்களுள் ஒன்றுதான் ஸ்தம்பேஸ்வரர் கோவில். குஜராத் மாநிலத்தில் அமைந்திருக்கும் இந்த சிவன் கோவில் கடல் அலைகள் அதிகமாக இருக்கும்போது தண்ணீரில் மூழ்கியும் அலைகள் குறைந்ததும் வெளியில் வருமாம். தினமும் தண்ணீரிலும் தரையிலும் மாறி மாறி வரும் இந்த கோவிலை பார்க்க ஏராளமான பயணிகள் வருகின்றனர். தினமும் இப்படி கோவிலை மூடும் அலைகளை எப்படி சமாளித்து அந்த கோவிலை கட்டினார்கள் என்று வியக்கின்றனர் கட்டிட வல்லுநர்கள். பிரகதீஸ்வரர் டெம்பிள் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுதான் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில். மிகவும் பிரம்மாண்டமான இந்த கோவில் முழுக்க முழுக்க கிரானைட் கல்லினால் கட்டப்பட்டது. இதன் கோபுரத்தில் இருக்கும் மிகப்பெரிய கல் மட்டுமே 80 டன் எடை கொண்டது. இந்த கோபுரத்தின் நிழல் தரையில் விழாமல் கோவில் கோபுரத்தின் மேல் விழுவதை வைத்து அந்த காலத்தில் மணி பார்க்க அந்த கோபுரத்தை பயன்படுத்தி இருக்கலாம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். அது மட்டுமல்லாமல் இக்கோவிலை சுற்றி பல பெரிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளும் இருக்கின்றன. இன்றளவும் அவர்கள் இந்த கோவிலையும் அங்கு வரும் மக்களையும் காப்பதாக நம்புகின்றனர். இப்படி பல விசேஷங்களை கொண்ட இக்கோவிலில் பல மர்மமான ரகசியங்களும் உள்ளன. மிகவும் மெதுவான விவசாய நிலத்தில் கட்டப்பட்ட இக்கோவில் காலம் கடந்து இன்னும் எப்படி அப்படியே நிற்கிறது. 80 டன் எடையுள்ள அந்த கல்லை எப்படி இவ்வளவு உயரத்திற்கு தூக்கினார்கள்? அது மட்டுமன்றி சுமார் 60 கிலோமீட்டர் வரை கிரானைட் கற்கள் இல்லாத நிலையில் இவ்வளவு பெரிய கற்களை எங்கிருந்து எப்படி கொண்டு வந்திருப்பார்கள் என பல மர்மங்கள் இன்றளவும் விடை கண்டுபிடிக்கப்படாமலேயே உள்ளது. அனந்த பத்மநாபன் டெம்பிள் இந்தியாவில் இருக்கும் அனைத்து நகரங்களிலும் ஏதாவது ஒரு கோவில் மர்மமானதாக இருக்கும். அப்படி கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மர்மமான கோவில்தான் இந்த பத்மநாபன் கோவில். 6ஆம் நூற்றாண்டில் விஷ்ணுவிற்காக கட்டப்பட்ட இக்கோவில் பின்னர் 10ஆம் நூற்றாண்டில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அன்று முதல் இன்று வரை அதன் அழகு அப்படியே பராமரிக்கப்பட்டு தற்போது கேரளாவின் மிக முக்கியமான கோவிலாகவும் மாறியுள்ளது. 2011ஆம் ஆண்டின் சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின்படி இதில் இருந்த புதையலின் மொத்த மதிப்பை கணக்கிட தொடங்கியது அரசு. அப்போது இந்த கோவிலில் 7 ரகசிய அறைகள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதில் 6 அறைகள் வெற்றிகரமாக திறந்து அரசிற்கு வைரம், தங்கம் என பல்வேறு ஆபரணங்கள் கிடைத்துள்ளது. இதனுடைய மொத்த மதிப்பு அமெரிக்க டாலரின் படி சுமார் 220 கோடி டாலர்களாகும். இங்கிருக்கும் 7வது அறையின் கதவு மிகவும் வினோதமாக உள்ளது. 2 பாம்பினால் மூடப்பட்ட அந்த கதவினை ஒரு மந்திரத்தின் மூலம்தான் திறக்க முடியும் என்றும் அப்படி